ஹலோ! ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாச்சு பொங்கலுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங்கே பண்ணலையா. ஸோ, அதனால வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் ஹாலிடேஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். ஃப்ரீ ஆகிட்டு வந்தால் இவங்க மட்டும் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க போல். பாருங்கள் எப்படி இருக்கிறாருங்க பாருங்கள். கரெக்டாக காலை மாலை 2 வேலைகளிலும் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிடுறாருங்க. ஏன்னா வந்து என்னோடய கார்டனில் இருக்க பம்ப்கினோட இதெல்லாம் வந்து பிடுங்கி சாப்பிட்றதுக்கு. இப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க, ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நல்ல ஈவினிங் டைமில் சூப்பராக சன்செட்டு வந்துட்டுருக்குது. அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் காயெலாம் இருக்குது, அவனை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வாங்க. என்னென்ன வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு டொமேட்டோ வந்துட்டு இருந்தான், இருக்கானான்னு பார்க்கலாம். கொத்திட்டானுங்க. மார்னிங் தான் பார்த்தேன். எப்படி விழுந்துருக்குறான். மார்னிங் தான் பார்த்துட்டு போனேன். ஆக்சுவலாக கீழே விழுந்துருக்குறான் பாருங்க. இங்கே வந்து ஒரு பிரிஞ்சால் பாருங்க, இதில் எவ்வளோ பிரிஞ்சால் வந்துட்டுருக்காங்க. நான் சொல்லிட்டு 1 2 3 நிறையா பூ வச்சிட்ருக்குறானுங்க. ஸோ லாங் பிரிஞ்சால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. லாங்கில் க்ரீன் கலர் பிரிஞ்சால் ஒன்று வந்துட்டுருக்குறாரு. நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கிறாரு, அவர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஐயோ யாரோ வந்து எல்லாம் கொத்தி போட்டு வச்சுருக்குறானுங்க. நாங்கள் கார்டனில் ஒரு பெரிய வேலை. இவங்களை வந்து பார்க்குறதே ஒரு இதுவாக இருக்கும். யாரும் வந்து நல்லா கீழே சாய்ச்சி போட்டு வச்சுருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் நெக்ஸ்ட்டு ரொம்ப ஆடாக இருக்குது. இப்போ ஒரு 5 க்ரோ பேக் வாங்கினேன், அதனால் வந்து வச்சுருக்குறேன். இங்கே வந்து வெண்டைக்காய், சிசர் எடுத்துகிட்டு இல்லைன்னா இப்படி தான் பண்ணேன். வெண்டைக்காய், நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் அவரைக்காய் இருக்கிறானோ. இது கொஞ்சம் சீடுக்கெலாம் விடணும். சீடுக்கெலாம் விடாமல் விட்டோன்னா நான் பாட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சீடு விடாமல். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஹார்வெஸ்ட்டுக்கு சீடுக்கு விடணும். இல்லைன்னா பாவம் இல்லை ஒன்று தான் இருக்கான், வந்து விட்டுடலாம். நான் எத்தனை டைமில் கொடியை எடுத்து விடணும், ஆனால் கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. எங்கேயோ ஒரு அவரைக்காய் விழுந்தா. ஐயோ ஆமாம். சில்லிலாம் கீழே விழுந்து கிடக்குறது. சில்லி வந்துட்டுருக்குறாரு. கீழே வந்திருக்காரு பாருங்க, அவ்வளோ சில்லிஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சீடுக்கு விட்டுட்டு கோழியை வரேன், அதை பிக் பண்ணலாம். நல்லா பிக்காகவே வந்துட்டாங்க. அதை மட்டும் சீடுக்கு விட்டுட்டு இந்த வட்டம் எங்கள் வீட்டில் வந்து அவரைக்காய், கத்திரிக்காய், ஸோ இதில் 2 பேருமே வந்து பயங்கரமான ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கிறோம். இருக்கிறோம்.
என்ன பூ வந்துட்டுருக்குறாங்க, அழகாக வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவன் பக்கத்துலேயே சில்லி இருக்கிறான். இது ஒரு மாதிரி ஆகிட்டுருக்குறான், ஆனால் ஏன் அப்படி ஆகிட்டுருக்கான்னு தெரில. ஸோ சில்லி ப்ளஸ் கோழி அவரை இங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கெல்லாம் வந்து கீரைங்க நல்லா இங்கே வரும். ஆமாம், இங்கே இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் என்னோடய க்ரோ பேக்கில் வந்து அங்கங்கே வந்து தண்டிக்கீரைங்க வந்துட்டுருக்குறாங்க பாருங்க. பாதி ஆஃப் விட்டுன்னு இன்னும் வளருவாங்க. கீரைங்க வந்துட்டுருக்குறாங்க. டெரஸில் ஆக்சுவலாக வந்துட்டுருக்குறாங்க, அங்கேயும் பிக் பண்ணணும். அங்கங்கே தண்டுக்கீரைங்க இங்கே இருக்கிற பாருங்க. இங்கே இருக்கிறாங்க பாருங்க. இங்கே இருப்பானுங்க. இன்னும் வந்து இங்கே ஆமாடா. ஸோ தண்டுக்கீரைங்க அங்கங்கே வந்துருந்தாங்க. ஸோ பிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கீரை இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக தண்டுக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே பறிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம செர்ரி டொமேட்டோஸ். இப்போ வந்து இன்னும் டொமேட்டோட ரேட் வந்து இன்னும் கம்மியாகலை. 25 அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆவாங்க. செர்ரி டொமேட்டோ எப்படி இருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் பொங்கல்னால ரொம்ப பிஸியாக இருந்திருப்பேன் இல்லையா, நல்லா லீவ் வேறு வந்துச்சு. அதனால் அங்கங்கே சுற்றுறோன்னு சொல்லிட்டு நம்ம கார்டனவே விட்டுருச்சு. எவ்வளோ இருக்குன்னு நிறைய பழுத்துட்டானுங்க. முன்னெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து பிக் பண்ணிட்டு போவேன். இப்போ வந்து ஒரு 4 days ஆச்சு. பொங்கல் ஹார்வெஸ்டிங் லாங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துட்ருக்குறாங்க. ஐயோ கனிஞ்சு சூப்பராக பழுத்துட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக பழுத்துட்ருக்காங்க. பெரட்டி பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப கஷ்டம். ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். செர்ரி டொமேட்டோஸ் ஃபினிஷ்டு. செர்ரி டொமேட்டோலாம் அவன் நிலைமை மட்டும் பாருங்க, எப்படி படுத்துட்டான் பாருங்க. ஏன்னா அவனை மெயின்டைன் பண்ண முடியாது. அவன் வந்து அப்படியே தரையிலே தான் போக முடியும். இவங்களே எங்கே இந்த ஸ்டிக் வச்சு சப்போர்ட் கொடுக்குறது, முடியாத காரியம். அதனால தான் விட்டாச்சு, எப்படியே படகு காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு. செர்ரி டொமேட்டோஸ். நெக்ஸ்ட் இங்கே ஒரே கத்திரிக்காய், பிரிஞ்சால் இருக்கானுங்க. ஆமாம், இந்த வருஷம் பிரிஞ்சால் வந்து பயங்கரங்க. எங்கள் லேவுட்லேயே சரிதான், பயங்கர பிரிஞ்சால். ஸோ அதனால் பிரிஞ்சாலுக்கு இடம் இதுவே இல்லை. வாங்க நம்ம உள்ளே இருக்க கார்டனில் போய்ட்டு என்ன காயெல்லாம் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லையா. இங்கே இருக்கட்டும், இங்கே பாருங்கள், அப்படி பழமாக பழுத்து தொங்குறாங்க. இதில் வந்து நாட்டு டொமேட்டோ. ஸோ வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. இதை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்டானால்
இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கேட். ஸோ அதனால் அவர் இதையும் இது பண்ணிடுவார். இங்கே ஒரு அவரைக்காய் இருக்கிறான், ஊற்றிட்டானா விட்டுடலாம் சீடுக்கு. நான் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம ஒரு பார்த்து செட் பண்ணி விட்டா அவரைக்காய். ஆக்சுவலாக அவரைக்காய் இருக்கிறவங்க நிறையா. அவரைக்காய் இன்னும் வந்தால் சீட் கொஞ்சம் விட்டுலாம். ஏன்னா நான் வந்து சீடுன்றதை ஒன்று விட்டுட்டேன். நல்லா இருக்கட்டும். இருக்கிறாங்க கொஞ்சம் பிக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு விடுங்க எப்படி இப்படி லைன் கட்டி. ஆமாம், பொங்கல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஆமாம், நானும் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்கிறாங்க அந்த செடி மேலே. அது என்ன பாவம் இல்லையா? அது மேலே எல்லா ஜீவராசிகளும் உட்காந்துருக்குறாங்க. சரிங்க, அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் இருக்கிறார், இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறார். வாங்க பேக் சைடில் இருக்கிறதுல இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அவரை கலர் பண்ணுவேன். கவனிக்கவே இல்லைல்ல. 4 டேஸ்க்குள்ளே எவ்வளோ காய் வந்துட்டாங்க பாருங்கள். 4 டேஸோட இருக்காது, ஆக்சுவலாக 3 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ காய் வந்துட்டானுங்க. திரும்ப இங்கே வந்து பிரிஞ்சால் போட்டிருந்தேன், அழகாக வந்துட்டு வராங்க. நம்ம கண்டுக்கிற அதெல்லாம் விட்டுருலாம். ஏன்னா அவங்க சீடுக்கு இருக்கட்டும். இதில் வந்து ஒரு சில அவரைக்காய் கூட கீழே முத்தி போயிடும். அன்றைக்கி காமிச்சேன்னா அது பாருங்கள் எவ்வளோ பெருசாகிட்டு வந்துருக்கேன். இங்கே தான் அந்த கேட் வந்து என்ன பண்ணி வைக்கிறான்னா ஃபுல்லாக கொதறி வைக்கிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம் செக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலைன்னா போகலாம்ல. அப்படி போகவே மாட்டுறானுங்க, ஃபுல்லாத்தையும் கொதறி வச்சிடறானுங்க. நெக்ஸ்ட்டு செர்ரி டொமேட்டோஸ். இவர் வந்து நல்லாவே க்ரோ ஆகுறதில்ல. இவரை வந்து பிக் பண்ணி போட்டுட்டு டொமேட்டோ நாற்று விட்டுருக்கு தைப்பட்டத்துக்கு. நீங்கள் தைப்பட்டத்துக்கெலாம் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவரெல்லாம் வந்து இதில் வைக்கணும். நான் பொங்கலுக்கு எப்படி சாமி கும்பிட்டேன்னா, இந்த வருஷம் பொங்கல் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலுங்க. ஏன்னா வந்து நல்லா வந்து கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த அறுவடையில் பண்ணினதை சாமி கும்பிட்டேன். சூப்பராக திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஒரு கரும்பு சுகர் கேன் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய கார்டன்லேருந்து பிக் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கரும்பு தான் என்னோடய ஹைலைட்டே. போன வருஷம் கரும்பு போட்டோம், இந்த வருஷம் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம போய்ட்டு டெரஸ்க்கு போய்ட்டுருவோம். டெரஸ் போகலாமா? இந்த டெரஸில் ஃபஸ்ட்டு வந்து இங்கேயும் கீரைலாம் நிறைய இருக்குது. டெரஸில் போட்டிருந்தேன், எவ்வளோ வந்துட்டு பாருங்க கீரை. ஸோ வாட்ரு இல்லை, வாட்ரு விடணும். ஸோ டெரஸில் வைக்கிறதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இதாங்க பிரச்சனை. சன் வந்து தாங்காது, கருகி காம்பாருங்க லீஃப்லாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் அவரைக்காய் இருக்கிறோம், கொஞ்சம் டொமேட்டோ இருக்கிறோம், கொஞ்சம் சில்லிஸ் இருக்கும். இங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சீடுக்கு விட்டுறலாம். ஸோ அவரைக்காய் பறிச்சாச்சு. இங்கேயும் கொஞ்சம் சில்லிஸ் இருக்காங்க. முடிச்சு என் கூட ஒரு டொமேட்டோ இருந்துச்சு, அது இது பண்ணிட்டானோ, கறி போயிடுச்சு பாருங்க. இதுதான் வீட்டு பிடிக்காது. இங்கே ஒரு மணத்தக்காளி இருக்குது, எடுத்துடலாம். இங்கே ஒரு செர்ரி டொமேட்டோஸ் இருக்குது, அவனை எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு வந்து கார்டன் வந்து ஒரு மாதிரியாக தெரிஞ்சாலும் பட் ஆனால் என் கார்டன் வந்து எனக்கு நிறையாவே கொடுத்துட்ருக்கான். ஒரு பிரிஞ்சால், இன்னொரு பிரிஞ்சால், இன்னொருத்தர் இருக்கான் கொஞ்சம் பெருசாகட்டும். ஸோ இவங்களுக்குலாம் இப்போ வந்து வாட்டர் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா அதான் இவ்வளோ தான் இருக்கிறாங்க டெரஸில். ஸோ அழகாக பெயிண்ட் பண்ணி பக்கெட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வச்சுட்டேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாகவும். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியாச்சு. பார்க்கலாம் அந்த அவரைக்காய் எப்படி போகிறான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிட்டர் கார்டு இங்கே இருக்கிறார். ஏன்னா இதில் வந்து 2-3 பிட்டர் கார்டு இருந்து யார் இந்த பீக்காக்கு தான் கொத்திட்டு போவானா என்னன்னு தெரியல. இது வந்து சின்ன பாவக்காய், நல்ல பாவக்காய், சின்ன பாவக்காய், மிதில் பாவக்கான்னு மதுளை பாவக்காய், மிதி பாவக்காய். ஸோ வந்து இன்றைக்கி நினச்சதை விட ஆக்சுவலாக வந்து அதிகமாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிளேட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க. செம்ம சூப்பர். இப்போ ஃபைனலாக எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் காய். நான் நினச்சி பார்க்கல, கொஞ்சம் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் வந்து ஃபுல் பிளேட் எல்லா விதமான காயுமே இதில் இருக்குது. கீரை, டொமேட்டோ, சில்லி, அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே இருக்குது. வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நாள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே